இப்போ நல்ல வெயில் காலத்தில் மல்லி செடி நல்லா பூக்கள் பூக்கும். இந்த சமயத்துலேயே நீங்கள் எருவெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லாவே வளரும் மல்லி செடி. அந்த மல்லி செடிக்கு என்ன கொடுத்தா நல்லா பூக்கள் பூக்கும், நல்லா வளரும்ன்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மல்லி செடி பாருங்கள், நான் எல்லா பக்கமும் கட் பண்ணிவிட்டேன். மட்டும் இப்போ இந்த இடத்துல வந்துருக்கு. நான் ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கட் பண்ணாமல் அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு மொட்டு வரும். இப்போ இந்த சைடு பூ இல்லைன்னா இந்த சைடு பூ இருக்கும். அது போல் நீங்கள் வீட்டு தோட்டத்தில் கட் பண்ணிவிட்டு மல்லி செடி வளர்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி வெயில் இருக்குது, நல்ல மல்லிப்பூக்கள் அதிகமாக கொடுக்கும். இந்த சமயத்தில் எருவெல்லாம் எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஏற்கனவே மல்லி செடியெலாம் வச்சுருப்பீங்க. மல்லி செடிக்கு என்ன எரு கொடுக்குறதுன்னா 10 days ஒன்ஸ் வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட் போடுங்க. 10 days ஒன்ஸ் ஒரு பிடி அளவுக்கு போட்டாவே போதும். போட்டுட்டு திருப்பி ஒரு 5 days கழித்து நீங்கள் மோர் இந்த மாதிரி பெருங்காயம் அதெல்லாம் ஊற்றி விடணும். சூப்பராக மல்லி செடி வளரும். ஏன்னா மல்லி செடியில் கூட பூக்களே மொட்டு வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன் நான் இதெல்லாம். அடிக்கடி நீங்கள் அதாவது 10 days ஒன்ஸு ஒரு கிளாஸ் மோர் விட்டிங்கன்னா, மோர் ஒரு கிளாஸ்னால் ஒரு கிளாஸ் மோரே கிடையாது, ஒரு அரை கிளாஸ் தண்ணிக்கு ஒரு 1/4 கிளாஸ் மோர் சேர்த்து ஒரு கிளாஸ் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் கலந்து வச்சுக்கணும். நல்லா புளிச்ச மோர் இருந்ததுன்னா ஒரு 2 கிளாஸ்க்கு ஒரு 1/4 கிளாஸ் மோர் ஊற்றிட்டு செடி ஊற்றிடணும். ஒரு பிளான்ட்டுக்கு மட்டுமே நான் சொல்கிறேன், ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு. நீங்கள் அது போல் ஊற்றும்போது நல்லா வளரும். நீங்கள் ஏற்கனவே நான் காய்கறி வேஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 3 days காய்கறி வேஸ்ட் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லை சாதா வெல்லமோ கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அதாவது 1 லிட்டர் காய்கறி வேஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் நீங்கள் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கணும். நீங்கள் அப்படியே நல்லா குலுக்கி வச்சிடணும். அதை ஷேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் நல்லா ஊறி கலந்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் அது ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்கணும் பிளான்ட்டுக்கு. அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் வெஜிடபிள் வேஸ்ட்டில் இருக்கிறது அது கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லீஃபெல்லாம் நல்லா வளரும். வெஜிடபிள் வேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது என்னென்னா ஆனியன் பீல்ஸு, பனானா பீல்ஸு, இந்த 2மே இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்குள்ளே நீங்கள் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரே டைம் செஞ்சு வச்சுக்கலாம். பாட்டிலில் ஊற்றி அது ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் வெல்லம் போடணும் காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில். அது 10 days ஒன்ஸு கொஞ்சமாக கலந்து தண்ணி செடி கொடுக்கணும். சூப்பராக மல்லி செடி தளிர் வரும். 10 days ஒன்ஸு நீங்கள் கொடுத்தா போதும். எல்லாம் மாற்றி மாற்றி கரெக்டாக செடிக்கு இருவாக இருக்கும். ஏன்னா மோர் ஊற்றினா நல்லா மொட்டு வைக்கும். காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணால் லீஃபெல்லாம் கூட அழகாக வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. கொஞ்சமாக நீங்கள் வேப்ப முன்னாக்கோ இல்லை வேப்ப இலையோ சாயிலில் போட்டு விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை அதுவும் முடிஞ்சதுன்னா பவுட்ரு பண்ணி நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 10 days ஒன்ஸு 1/2 ஸ்பூன் போட்டாவே போதும். அதாவது நீங்கள் ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். அதோடவே கலந்து ஊற்றிடலாம் பிளான்ட்டுக்கு சாயிலுக்குள்ளே. இப்போ நான் இந்த மல்லி செடிக்கெல்லாம் கம்போஸ்ட் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம், அந்த கம்போஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ காய்கறி வேஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றிருக்கேன். அதில் தயிர் இருக்கிறதுனால நான் மோர் தனியாக சேர்க்கலை. நீங்கள் தயிர் சப்போஸ் வெஜிடபிள் வேஸ்ட் லிக்விட் ஃபெர்டிலைசரில் தயிர் சேர்க்கலைன்னா நீங்கள் மோர் இதுக்கு ஊற்றி விடணும். சேர்க்கலைன்னா மட்டும் சொல்கிறேன் நான். ஆனால் நீங்கள் அதுலேயே தயிர் சேர்த்துட்டிங்கன்னா இதுக்கு தனியாக மோர் தேவையில்லை. காய்கறி வேஸ்ட்டில் பெருங்காயம் போட்டிருக்காங்க. தனித்தனியாக பண்ணாமல் அந்த காய்கறி வேஸ்ட்டில் பெருங்காயம் தயிர் எல்லாமே கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒரே லிக்விட் ஃபெர்டிலைசராக ரெடி ஆகிடும். நீங்கள் கம்போஸ்ட்டு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரு கொடுத்தீங்கன்னா சூப்பராக மல்லி செடி முட்டு வைக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.